எல்லோருக்கும் வணக்கம். 2023 வருஷத்தோட முதல் காலாண்டு முடிஞ்சிருக்கு. புது ஃபைனான்சியல் இயர் ஆரம்பமாயிருக்கு. போன வருஷம் கிடைச்ச லாப நஷ்டத்தை நம்ம ஒரு அனுபவமா வச்சுக்குவோம். இந்த புது வருஷத்துல நாம செய்யக்கூடிய ட்ரேடிங்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில நம்ம நாளையிலேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 2023 வருஷத்துல 3 மாசம் இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. நான் இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் அப்டேட் பண்ணிட்டு வரணும் வீடியோவில், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த 3 மாசத்துல என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதில் டாப் நம்பர் 1 யாரு அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மந்த் டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். அதே போல் 20 மாதங்கள் என்னோட டார்கெட், இந்த கான்செப்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். ஆப்ஷன் ட்ரேடிங், இதில் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இப்போது ரீசெண்டாக தான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இதை பற்றி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இந்த 3 மாதத்தில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 10 மந்த் டார்கெட் எதுக்காக இது வந்து 10 மந்த் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மோட கேபிட்டல், நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 மாசத்துல டபுள் ஆகணும். அதனால தான் இது வந்து 10 மந்த் டார்கெட் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, நம்ம 10 மாசத்துல நம்மளோட கேபிட்டல், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்குறோம் அப்படின்னாக்கா, நாம மந்த்லி எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் 10% நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 1 lakh வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற மார்ஜின் பிரகாரம் நமக்கு எல்லா புரோக்கிங் கம்பெனியும் ஒரே விதமான மார்ஜின் தான் இருக்கும் போது, இந்த மார்ஜினை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்க, இதுதான் வந்து ப்ராஃபிட் லாஸ். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ், புரோக்கரேஜ், இது எல்லாமே லெஸ் ஆகிட்டு வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் தான் இது. இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நமக்கு எத்தனை நாள் பிஸ்னஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதத்தில் 21 நாள் டோட்டலாக வந்து ஒர்க்கிங் டேஸு. இதில் 1 2 3 4 5 6 7 நாள் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. 21 நாளில் 7 நாள் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. மற்ற 14 நாள் நமக்கு லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் 20,050 ரூபா, 20% இந்த கான்செப்டில் நமக்கு லாஸ் வந்திருக்கு இந்த மாதம் மட்டும். ஓகே, இப்போ இந்த வருஷத்தில் இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த ஜனவரி பிப்ரவரிலையும் சேர்த்து என்ன பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஜனவரியில் 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 16,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. பிப்ரவரி மாதம் 71%, 71,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. மார்ச் மாதத்தில் 20%, இப்போ கரண்ட் மாதத்தில் 20%, 20,050 ரூபாய் நமக்கு லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 3 மாதத்தோட ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 22,313 ரூபா. நான் சொல்லுறது வந்து டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது, மந்த்லி ஆவரேஜ் 22,316 ரூபா. 22% நமக்கு வந்து மந்த்லி ஆவரேஜாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில், இந்த 3 மாதத்தில். ஆனால் நான் எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 10% தான். இதில் வந்து நான் எதிர்பார்க்கறதுக்கு டபுளாகவே இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட கேபிட்டலில் 20% லாஸ் ஆகிருக்கும். அதே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 22% ப்ராஃபிட்டு. டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 66,950 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 67,000 ரூபாய் இந்த கான்செப்டில் இந்த 3 மாதத்தில், இந்த வருஷத்தில் ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டு. இந்த கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். நிஃப்டி 50 இல்லை இருக்கிற ஸ்டாக் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதத்தில் டோட்டலாக 21 நாள் ஒர்க்கிங் டேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 9 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு. மீதி 12 நாள் நமக்கு வந்து லாஸில் புக் ஆகுது. ஸோ இருந்தாலும் டோட்டலாக நமக்கு 3,175 ரூபா, 3% வந்து ப்ராஃபிட்டில் தான் புக் ஆகுது. இது இன்க்ளூட் டேக்ஸ், புரோக்கரேஜ் எல்லாமே லெஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இது. ஓவரால் இந்த வருஷத்தில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத டோட்டலாக நம்ம பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில்
ஜனவரி மாதம் 4% ப்ராஃபிட்டு, பிப்ரவரி மாதம் 39% ப்ராஃபிட்டு, மார்ச் மாதத்தில் இந்த கரண்ட் மாதத்தில் 3% ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 3 மாதத்தில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46,605 ரூபா. ஆவரேஜ்னு பார்க்கும்போது பர் மந்த்துக்கு 15% வச்சுக்குவோம். 15% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பர் மந்த்துக்கு அமௌண்ட்டில் பார்க்கும்போது 15,535 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ ஈச் எவ்ரி மந்த்து இந்த 3 மாதத்தில் நமக்கு ஒரு மாதம் கூட லாஸ் வரல. திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே டோட்டலாக டேக்ஸ், புரோக்கரேஜ் இதெல்லாம் லெஸ் ஆகிட்டு நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இது. அடுத்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5,000 ரூபாய் இல்லை 6,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 15,000 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நிஃப்டின்னு எடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு மார்ஜின் வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 10,500 ரூபாய் அப்படின்ற மாதிரி தேவைப்படுது. அதனால் நமக்கு டோட்டலாக ஆவரேஜாக ஒரு 15,000 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த மாதத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நாள் கூட லாஸே வரல. டோட்டலாக எல்லா நாளுமே ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. இந்த 21 நாளுமே டோட்டலாக பார்க்கும்போது 30,430 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆகுது இந்த மாதம் மட்டும். ஸோ டோட்டலாக ஜனவரிலேருந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத டோட்டலாக பார்த்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த வருஷத்தில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தோட டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா ஈக்விட்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை பர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி கம்பேர் பண்ணாலும் அது வந்து சரியாக இருக்காது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ராடேக்காக நம்ம ஒரு 1 lakh வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இன்ட்டு 5 டைம்ஸ் தாராளமாக நமக்கு இப்போதைக்கு மார்ஜின் கிடைக்கும். 5 lakhs வரைக்கும் நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். நான் 1 lakh வச்சிருக்கேன் அப்படின்னா ரெகுலராக நான் வந்து 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணுவேன். அது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக் அப்படின்றதுனால நமக்கு 5 டைம்ஸ் கிடையாது, இன்ட்டு 7 டைம்ஸ் வரைக்கும் நமக்கு மார்ஜின் கிடைக்கும். ஸோ நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நான் 5 டைம்ஸை போட்டுக்கிறேன். 1 lakh வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து 5 lakh வரைக்கும் நம்மளால் மார்ஜின் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு லாட்டோட வேல்யூ நமக்கு 7,50,000 ரூபாய் வருது. நான் வந்து இங்கே ஈக்விட்டிக்கும் ஆப்ஷனுக்கும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே 1,00,000 ரூபாய் நமக்கு அமௌண்ட் இருந்ததுன்னா இன்ட்டு 5 டைம்ஸ் போது 5 lakh நமக்கு ட்ரேட் எடுக்கலாம். அதே போல் 1,50,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தால் இன்ட்டு 5 டைம்ஸ் போது 7,50,000 ரூபாய்க்கு உண்டான அந்த வேல்யூ ஷேர் எடுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நிஃப்டி ஒரு லாட் எடுக்கிறதுக்கு நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் 1,50,000 ரூபாய் தேவைப்படுது. இந்த 1,50,000 ரூபாய் கேபிட்டல் இல்லாதனால தான் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போகிறோம். இப்போ நிஃப்டி ஃபியூச்சரில் ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதே மூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா 200 ரூபா ப்ரீமியில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படின்றதுனால தான் 1,50,000 ரூபாய் அங்கே அமௌண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வெறும் 10,000 ரூபாய் வச்சு எடுக்கிறோம். அப்படின்னும் போது அதோட ப்ராஃபிட் லாஸை நம்ம 10,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்சன்டேஜில் கால்குலேஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. அதனால நம்ம அங்கே 1,50,000 இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம பர்சன்டேஜை பார்க்க போகிறோம் ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்தாலும். ஸோ இந்த 1,50,000க்கு நம்ம பர்சன்டேஜ் பார்த்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸில் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் நமக்கு ஒரு 13% ப்ராஃபிட் கிடைக்குது. அமௌண்ட்டில் 20,520 ரூபாய். இங்கே நம்ம 10,000 ரூபாய் கேபிட்டல் அப்படின்னு எடுக்கும்போது பர்சன்டேஜுக்கு பார்க்கும்போது இது வந்து 200% ப்ராஃபிட்டு. அதே நமக்கு 1,50,000 போடும்போது நமக்கு 13% ப்ராஃபிட்டு. இங்கே நம்ம பர்சன்டேஜ் 1,50,000 தான் பார்க்குறோம். அதனால தான் இங்கே 13%. ஏன்னா நம்ம ஈக்விட்டிக்கும் ஆப்ஷனுக்கும் கம்பேர் பண்ணி தான் இங்கே பர்சன்டேஜ் பார்க்குறோம். பிப்ரவரி மந்த்து 11%, 16,985 ரூபா ப்ராஃபிட்டு. மார்ச் மாதத்தில் 20%, 30,430 ரூபா. ஸோ மந்த்லி ஆவரேஜ்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 14% கிடைக்குது. அமௌண்ட்டில் பார்க்கும்போது 22,645 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம 2 விதமான செக்மெண்ட்டில் 3 விதமான ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டியில் 10 மந்த் டார்கெட், நெக்ஸ்ட்டு 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டு. இங்கே நம்ம ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே கலந்த ஒரு ட்ரேட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3த்தில் பர்சன்டேஜ் வைஸ் டாப் அப்படின்னு பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் தான் இப்போதைக்கு நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இதுதான் டாப்பில் இருக்குது. ஏன்னா இதோட 3 மாதத்தோட ஆவரேஜ் பார்க்கும்போது 22% மந்த்லி ஆவரேஜாக 22% வந்து ப்ராஃபிட்டில் வருது.
இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா இந்த 3 மாசத்துல இவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. இது நம்ம நாளைக்கு ட்ரேட் எடுப்போம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு உண்டான நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட் 3 மந்த் பர்ஃபார்மன்ஸ் தான். எதுக்காக சொல்றேன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த 10 மந்த் டார்கெட் இதில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு 20% லாஸில் இருக்கும். நாளைக்கு அவர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அதே இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாசத்தோட ஆவரேஜ் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், கண்டிப்பா ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அதுக்காகவும் தான் சொல்றேன். இந்த காலாண்டு பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்ட்ராட்டஜிலுமே நல்ல ப்ராஃபிட்டே வந்திருக்கு. அடுத்த காலாண்டுல இருந்து அடிஷ்னலா ஒரு கான்செப்ட் ஒன்று சேர்த்துக்க போறோம். அது என்னன்னா 5 மினிட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். அந்த கான்செப்டோட ட்ரேடிங்கும் நாளையிலேருந்து ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நம்ம டெய்லியுமே செக் பண்ணிக்கலாம். அடுத்த காலாண்டில் இதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட்டே பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நம்புவோம். நாளையோட வீடியோவை பார்க்கலாம். பாய்.